நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்ம அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. ஆமென். நீ தர்மம் பண்ற அது உன் வலது கைக்கு இடது கைக்கும் தெரியக்கூடாதுன்னு இது ஒரு பெரிய பிப்ளிக்கல் பேட்டர்ன் இருக்கு. வலது கைனா லா, இடது கைனா வந்து இப்போ இங்கே எப்படி சொல்லணும்னா வலது கைங்கிறது தசம பாகம், இடது கைங்கிறது காணிக்க. சரியா? உங்களுக்கு நம்மால் என்ன பண்ணுவான் தர்மம் பண்ணும்போது தசமபாகத்துல இருந்து 10 பிரிச்சு இதுல ஒரு அமௌண்ட்டை எடுத்து என்ன முடியுமா, இவங்களுக்கு ஒரு பகுதி, இவங்களுக்கு ஒரு பகுதி, இவங்களுக்கு ஒரு பகுதி, இப்படி ஒரு பகுதியாக வந்தால் அது வரலையே. தசம பாகத்தை என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது. தசம பாகம் கர்த்தருக்குரியது. இப்போ நிறைய பேர் புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் இல்லைங்கிறாங்க. சரியா? நான் வசனத்துலேருந்து படிப்படியாக சொல்லிடுவேன். புரியுது உங்களுக்கு? அவ்வளவு ஆழமான சொல்லலாம், தப்பு இல்லை. தெரிஞ்சுக்கிட்ட அநேகம் தெரியாம நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா தசம பாவம்னா என்னன்னே தெரியல. புதிய ஏற்பாட்டில் சில பிரபலமான ஆட்களை தசம பாகம் வந்து இப்போ புதிய ஏற்பாட்டில் கிடையாதுன்னு சொல்றாங்க. தசம பாகம் என்பது நல்லா விலகி கொடுங்க, கர்த்தருடைய வேலைக்கு கர்த்தர் கொடுக்க சொல்லுகிற காணிக்கை தான் தசம பாகம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால கர்த்தர் திருச்சபையை வைக்கிறார், திருச்சபைக்கு போதகரை வைக்கிறார். திருச்சபையில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா? எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அப்போ வெளி வேலையை பார்க்காம தானே வரணும். இவங்க என்னென்னா சில பிரபலமானவர்கள் தவறாக லீட் பண்ணுறதுனால தசமபாவமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. வசனம் நிறைய இருக்குது. பட் ஆனால் பிப்ளிக்கல் பேட்டர்ன் என்ன, லீகலாக அதுதான் த வே ஆஃப் அப்ரோச். கர்த்தர் அப்படி தான் வச்சுருக்காரு. மீன்ஸ் என்னென்னா உன் ஊழியை நீ செய்யலாம். சரி, இப்போ பாருங்கள், இப்போ நான் வெளிநாட்டில் வேலை பார்த்தேன். சரியா? நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த வேலை தான் நடந்துகிட்டே இருக்கும். ஆமாம். இப்போ என்னை இந்த வேலைக்கு வாங்க கூப்பிட்டாருன்னா இந்த வேலைக்கு போஷிக்கணும்ல. கண்டிப்பாக தேவைகள் இருக்கு. தேவை இருக்குல்ல. அப்போ என்ன செய்யறாரு, கர்த்தர் ஜனங்களை கொடுத்து அதில் இருந்து போஷிக்க சொல்கிறார். ஏன்னா நீ ஆவிக்குரிய நன்மை வேத, நீ சரீர நன்மை அறுத்துக்கொள். அப்போ நான் தசமபாகம் வாங்குறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, உரிமை இருக்கிறது. ஏன்னா நான் கர்த்தருக்காக வேலை செய்கிறேன், நீ கர்த்தருக்காக கொடு, கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஆமென். இப்போ 5 வகையான ஊழியம் அன்னைக்கு ஆசாரியர்களுக்கு வச்ச ஊழியம் போல இன்னைக்கு 5 வகையான ஊழியத்தை யாரு தான் வச்சிருக்கிறா? கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு. அதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லும்போது இவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, நாங்கள் சில விஷயங்களை மாத்திரம்தான் எழுதி அனுப்புகிறோம், புரியுதா? மற்றதெல்லாம் ஓய்வு நாள் தோறும் மோசேயுடைய ஆகமம் ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, பட்டணங்கள் தோறும் பிரசங்கிக்கப்படுகிறது. நீ அங்கே போய் மிச்சதெல்லாம் கற்றுக்கன்னு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்கிறான், ஒன்றுமே என்ன கிடையாது, பிரமாணமே இல்லைங்கிறான். புதிய ஏற்பாட்டில் பிரமாணம். நீ மதமாக இருந்தால் நான் திரும்ப சொல்கிறேன், நீ மதத்தை நடத்தினா உனக்கு என்ன தேவையே கிடையாது, பிரமாணம் தேவை கிடையாது, தசமமே தேவையில்லை. அது ரட்சிப்பு தேவை கிடையாது, எது கிடையாது. ஏன்னா சத்தியம் தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. மட்டும் போயிட்டே இருக்கலாம், நீ போயிட்டே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் அழைத்து ஆவிக்குரிய திருச்சபைனா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வேணும். இந்த பேட்டர்ன் வேணும். அதனால தான் மக்கள் வந்து தசம்பாகனாவது ஆண்டு கொடுக்காம நினைக்கல, ஊழியக்காரருக்கு கொடுக்குறாங்க. ஊழியக்காரருக்கு கொடுக்குற வேலையே கிடையாது. அதனால தான் கர்த்தர் இந்த வேலைக்கு அழைச்சார்னா அதுக்கு கொடுக்குற, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறது தான் தசமபாகம். ஆமென். ஆமென். அப்போ பாஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தசமபாகம் வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கப்படுது. இஃப் யூ ஆர் அ டீச்சர் அப்படின்னு சொன்னால் சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரம். நீங்கள் சுவிசேஷத்தில் இருந்தால் கண்டிப்பாக காணிக்கையை வாங்குவதற்கு யூ ஆர் அ எலிஜிபிள் பர்சன். ஏன்னா
சுவிசேஷத்தினால தான் நாம் பிழைப்பு உண்டாயிருக்கு. எல்லா ஊழியங்களும் கர்த்தர் அழைத்தா. உலகத்தில் ரொம்ப பேருக்கு இந்த தசமபாக காணிக்கை வச்சு லக்ஸுரியாக வாழ்கிறானா அவனுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? கணக்கு கொடுப்பாரு. அதுக்காக லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அக்கு வேற ஆணி வேற படித்து தான் உபதேசம் பண்ணுறோம். சும்மா வாய்க்கு வந்து என்ன செய்யல அடிக்கல. உங்களுக்கு கண்களை பிசாசு மறைச்சிருந்தான்னா நீங்கள் பேசலாம். ஆனால் வசனம் உள்ள நிறைய தெளிவாக இருக்கு. அதுக்குதான் இப்போ சொல்லுவார்ல, லேவியனுக்கு பங்கு இல்லைன்றாரு. அந்த ஆமா, இப்ப அவன் என்னுடைய சுதந்திரம், பங்கு நான் தான் சுதந்திரம். அப்ப எனக்கு கொடுக்க வேண்டியது நீ எனக்கு கொடு, நான் என் வேலைக்காரன் என் ஊழியக்காரன்னு நான் நடத்துவேன். இப்ப என்னன்னா, நான் இப்போ வெளிநாட்டிலே வேலை பார்த்துக்கிட்டு அதில் ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இதையும் வாங்கணும்னு வச்சுங்களேன், ஏமாத்துக்காரனா இருக்கும். புரியுது? சரியா உங்களுக்கு? இதையும் வாங்கினா கத்தருக்கு முன்னாடி நம்ம பதில் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் முன்னாடி சிங்கப்பூரில் இருக்கும்போது எனக்கு 18,000 ரூபா வரும். சர்ச்சிலேருந்து அனுப்புவாங்க பெர் மந்த்துக்கு. அப்போ நம்ம வந்து இங்கே இந்த ஃபீஸ் வாங்கினது 50 ரூபா. ஃபீஸ் வாங்கினது 50 ரூபா. 300 ரூபா வாங்கி சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் இது பண்ணி 50 ரூபா தான் எனக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அங்கே நிப்பாட்டினாங்க. அதுலேருந்து ஃபீஸ் என்ன ஆயிடுச்சு? கத்தர் அதில் இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி கத்தர் கிருபை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ நான் ஃபீஸ் வாங்கி தான் நடத்துகிறேன். ஏன்னா அது என்னுடைய ஊழியம். ஐயா, என்னுடைய ஊழியம். எனக்கு ஃபீஸ் கொடு, சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடு. சரியா? ஏன்னா அதுக்கு நான் பாத்திரவான் என்றது கற்றுக்கொள்றவங்களை அதை பெற்றுக்கொள்றாங்கல்ல, அந்த ஆவிக்குரிய நன்மைகளை. சும்மா கொடுப்பாங்களா காசு? கண்டிப்பாக சும்மா கொடுப்பாங்களே. அப்போ அந்த வேலை செய்யணும்ல. இதுக்கு யார் கத்தர் தானே இந்த இதை கொடுக்குறாரு. ஆமாம், அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. சரியா? அப்போ கொடுத்தா பெற்றுக்கொண்ட நீங்கள் என்ன செய்யணும்? கத்தருக்குன்னு கொடுக்கணும்ல. ஆமென். எல்லாருமே கொடுக்குறாங்க. எங்கே கொடுக்குறேன்? நான் அதை பார்க்குறேன். ஆனாலும் போஷிக்கிறாரா? கண்டிப்பாக விட மாட்டேன். அழைத்தவர் அவர்னால தான் கிருபை என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். ஆமென். கலாத்தியர் 6:6 தாங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நல்லவன் கொடுப்பான். என்ன நன்மை வருதோ அது நன்மையில கொடுக்கணும். நல் மனசாட்சி உள்ளவன் கொடுப்பாங்க. சரி, உங்களுக்கு மற்றவன் என்ன செய்வான்? கொடுக்க மாட்டான். அவன் மாயக்காரன்னு சொல்றான். அவன்லாம் மாயக்காரர். சரி உங்களுக்கு? அப்போ என்ன செய்றாரு? இது வந்து தர்மத்துக்கே சொல்றாரு. ஓகே, இது வந்து கடமை. இப்போ நான் சொன்னது கடமை. நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க, கொடு. மனசாட்சியின்படி கொடுக்கணும். அது கடமை. சொல்லா நியாயப்பிரமாணம். சரியா உங்களுக்கு? நம்மளால் நியாயப்பிரமாணம் இல்லைன்னு போட்டு நிறைய இருக்குது. நிறைய வசங்களை கோடிட்டு காமிக்க முடியும். சரியா? கர்த்தர் ஒருத்தனை ஊழியத்துக்கு அழைச்சா சம்பளம் யார் கொடுப்பா? பரலோகத்தில் இருந்தால் மண்ணா மாதிரி அவர் சம்பளம். யாரிடத்துல எங்கே விதைக்கிறோமோ அங்கேருந்து அறுக்க முடியும். விதைக்கிற நிலத்தில் தான் இருக்க முடியும். தடிப்பான். ஏன் தோட்டத்தில் கை வைக்கிறீங்க? விதைச்சதுல இங்கே விதைச்சோமோ அங்கே தான் இருக்கும். சரியா உங்களுக்கு? அப்போ நான் விதைக்கிறேன். ஆமென். ஆமென். இது வந்து மாறவே மாறாது. தேவனுக்கு கொடுக்குற காணிக்கை வேற. சிறுக விதைக்கிறவன் சிறுக அதுப்பான். நீ உதாரணத்துவமாக கொடுக்குற காணிக்கை வேற, தசமபாவம் வேற. ஆமென். இப்போ புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் உள்ளே போகிறதே இல்லைங்க. அதனால என்னென்னு வசனத்துக்குள்ளே ஆழமெல்லாம் என்ன செய்யறது இல்லை, போகிறது இல்லை. அதனால வாய்க்கு வந்து அடிச்சு விட்றது. புதிய ஏற்பாட்டில் என்னவே இல்லை, தசமபாகமே இல்லை, காணிக்கை இல்லை. ஏன் இல்லை? அதை பற்றி ஏன் பவுல் பேசுன நிறைய நிருபங்களே நம்மள்ட்ட இல்லையே. என்ன பண்ணுவீங்க? ஆமாம். அதனால தான் சொல்கிறாங்க எல்லாமே தோராவை கற்றுக்கணும். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்ங்கிறார. நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் வேலைக்கு அழைச்சா நீ என்ன செய்யணும்? ஊழியக்காரனுக்கு கூலி சம்பளம் கொடுக்கணும்னு இருக்கே, வசனம் இருக்கே. நம்மளும் பேசுறது இல்லை. நம்மளும் தெரியாம ஐயோ திட்டுறாங்க. தசமம் என் உரிமை. நீ நல்லா இருக்கணுங்கிறது நான் வந்து உன்னை நல்லாக்குறது என் வேலை. நான் கர்ப்ப வேதனைப்படுறேன் உனக்காக. நீ கொடுக்க வேண்டியது உன் கடமை, உன் தலையில் இருந்த கடமை. நீ கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம் தான், கொடுக்கலைன்னா உனக்கு அது கர்த்தருக்கு உனக்கு மாட்டேன். நான் உன்னை சபிக்க மாட்டேன். ஆமென். அது உன் கனினால உன்னை அறிஞ்சு கொள்றேன். அவ்வளோதான். தட்ஸ் அந்த மாதிரி. சரியா? இப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ தர்மம் பண்ணும்போது என்ன பண்ணி இது பண்ணணுங்கிறாரா? உன் வலதுகை தெரியாமல் என்ன செய்யணும்? இருக்காம கொடு. சரியா? அப்படி நீ கொடுத்தினா கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரான்? நீ தர்மம் தானே பண்ற. ஆமாம். நீ பண்றதே என்னது? தர்மம். உதவி இல்லை, தர்மம். உதவி செய்யலை, கடன் கொடுக்கல, திரும்பி வர்றதுக்கு நீ செய்யறது என்னது? ஆனால் அந்த தர்மத்துக்கு விளைஞ்சு வருகிற பலன் தான் தேவனிடத்திலிருந்து வருங்கிறார். பிதாவிடத்திலிருந்து உனக்கு என்னவா இருக்குமா?
வெளியரங்கமாக பலனளிப்பார். அதுதான் மற்றவங்க பார்க்க முடியும். அந்த பலனை நம்ம அனுபவிப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். நான் ஒரு இடத்துல என்ன பண்ணேன், எனக்கு வராது, நான் செய்யறது என்னது, தர்மம் செய்கிறேன், மறைவாக செய்கிறேன், யாருக்கும் தெரியாம செய்கிறேன், அதனுடைய பிரதிபலன் எனக்கு கிடைக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். இதை கொடுக்குறவர் யாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, நம்ம பிதா. ஆமென். ஆமென். அதுதான் நமக்கு இருக்கிற பியூட்டி. ஸோ இங்கே தர்மத்தை பற்றி பேசினார, அடுத்த பகுதி கொண்டு வர்றாரு, ஜெபத்துக்கு கொண்டு வர்றாரு. இதுதான் அடுத்த பகுதி. என்ன கொண்டு வர்றாரு? அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திதிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இங்கே தான் கூப்பிட்டு 2 பொலேர் விடுறது போல என்ன சொல்றாரு, இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப பொருந்தும் தலைவர். இந்த காலகட்டத்துக்கு சர்ச்சுக்குள்ள உட்காந்து காலையில ஜெபம் பண்ணா, யூடியூப்ல போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜெபம் பண்ற. நீ என்ன ஜெபம் பண்ற? நம்பர் குத்துறாங்க, இந்த நம்பருக்கு ஜெபம் பண்றதுக்கு ஃபோன் பண்ண, பக்கத்துல இருக்கிறவங்க அவன் சர்ச்சால் பார்க்க மாட்டாங்களா? அப்ப இன்னொரு சபையிலிருந்து புடுங்க தானே, அந்தந்த விசுவாசிங்களுக்கு அந்தந்த போதக பிதாக்கள் இருக்கிறாங்க தானே. நீ அப்பா நம்பர் போட்டு, நீ எதுக்கு நம்பர் போட்டு ஜெபம் பண்ண கூப்பிடுற? அந்த குழந்தைத்தனமா இருக்கிற விசுவாசிங்க கவரப்படுவாங்க. அப்ப இது வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான் ஆகுது. அந்தந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு கொடுத்த ஆடுகளுக்கு நீங்க ஜெபம் பண்ணு. உனக்கு வந்து உனக்கு ரூமுக்குள்ள உனக்கு ஒரு 100 பேரை கொடுத்தா 100 பேருக்கு நில்ல. அதை உருவாக்குறதே உனக்கு வகுத்த கலக்கி இருந்தானே. அதான் சொல்றாரு பவுல், சொல்றாரு, நான் கற்ப வேதனை பண்றேன், அகேன் அண்ட் அகேன், மீண்டும் மீண்டும் நான் என்ன செய்யறேன், கற்ப வேதனை பண்றேன். ஏன்னா நான் உருவாக்கணும், கிறிஸ்துவை உருவாக்கும் அளவும் கிறிஸ்துவை அறிவிக்கிறதோ நீ பட்டு உருவாக்கல இன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்படி உருவாக்குனீங்கன்னா கஷ்டம் புரியுது. கிறிஸ்துவை உருவாக்குனா என்ன வந்துடும்? கஷ்டம் வரணும், கற்ப வேதனை வரணும் தானே. ஆமா. இப்போ இதெல்லாம் என்னதான் பயங்கரமான மாய்மலம். என்னன்னா நேம் ஷேக்காக பாரு, எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு. இது நீ என்ன, இது இருக்குது பாரு, எத்தனை பேர் வந்து பாக்குறாங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க. அப்ப நீ ஏமாத்துற, என்ன பண்ற? மாய்மலமான காரியம் இருக்கு. ஏன்னா அவங்கள பத்தி உனக்கு தெரியாது, உனக்கு பத்தி அவங்களுக்கு தெரியாது. நீ எப்படி ஜெபம் பண்ணுவ? புரியுது உங்களுக்கு? அப்ப மாய்மலம் தானே. அதான் சொல்றாரு. இப்போ உன் ஆடு, உன் மந்தை குறித்து, உன் மந்தையுடைய ஆட்டை நிலைமை குறித்து உனக்கு தான் தெரியணும். என்ன ஜெபம் பண்ணுவேன்? ஊரில் இருக்கிறவங்கள என்ன ஜெபம் பண்ணுவேன்? 1200 பேர் உனக்கு இப்போ என்ன காலையில் ப்ரேயருக்கு வர்றான்னா 1200 பேருடைய நிலம் உனக்கு தெரியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ யாரை ஏமாத்துற? எதிர்த்தாப்பா உட்காந்துருக்க ரமேஷ், டேவிட் உட்காந்தான்னா அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தெரியாது. நமக்கு தெரியும். நம்ம சபையில நம்ம உட்காந்துருக்கவங்களுக்கு நமக்கு தெரியும். அப்ப நான் ஜெபம் பண்ணும்போது தெரியும், இவங்களுக்கு இப்படிதான் ஜெபிக்கணும், இந்த ஜெபம் இந்த அப்ப அந்த ஜெபத்துல என்ன இருக்கு? கனெக்டிவிட்டி இருக்கு, ஆளை பத்தி தெரியும். இது என்னன்னா ஊருக்கு ஜெபம். அதைத்தான் இங்க சொல்றாரு. நல்ல அருமையா பேசுற. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு மாதிரியே மனுஷர் காணும்படியாக யூடியூப்லையும் சரியா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் இப்படி நீங்க ஜெபம் பண்ண விரும்புகிறவர்கள் சில பேர் படுத்துக்கிட்டு ஜெபம் பண்றாங்க. நம்ம பார்த்திருக்கீங்களா? தமிழ் இல்லை, உங்களுக்கு எப்படி வந்தது? அப்படி அப்படிதான் ஏன் கணக்கு தெரியுது. இந்த காலத்துல இப்படிதான் பைபிள் அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டு இப்படி இருக்கு தலைவர். இங்க முட்டி போட்டுக்கிட்டு நீச்சல் அடிக்கிறது மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ண வச்சுக்கிட்டு கதறி கதறி அழுது, ஏன் பயவுல அழுகிற? நீ எதுக்காக அழுகிற? அதை தான் இங்கே சொல்றாரு. நீ என்ன பண்ற? மனிதர்கள் காணும்படியாக யூடியூப் ஃபேஸ்புக்கில் பூரா பார்த்து ஊரில் இருக்கவங்க பூரா அவனை பார்க்கணுங்கிறக்காக தான் நீ ஜெபம் பண்ணுற. உண்மையான ஜெபம் என்ன தெரியுமா? கணவன் மனைவி உறவு போன்று விபச்சாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மான மரியாதை இருக்காது, அரைகுறையான உடையோடு எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மானத்தை காமிப்பாங்க. ஆனால் ஜெபம் என்ன சொல்கிறாரு? என் இருதயமும் ஒன்றாகிற இடம். ஆமென். என்னுடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமோ ஒன்றாய் இணைகிற இடம். அதான் ஜெபங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய காணொளி நிகழ்ச்சியில் மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் அநேக கேள்விகள் நாங்கள் ரபி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து அநேக வெளிப்பாடுகள், சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு மட்டுமல்ல, அது உங்களுக்கும்
பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய ரீதியில் வளரத்தக்கதான தேவன் கிருபையாக இதை வழிவாசல் திறந்து கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் கேட்டு நீங்கள் அடைவதை விட உங்களை சார்ந்திருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் இப்படிப்பட்டவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தொடர்ந்து இந்த காணொலி நிகழ்ச்சி நடக்கணும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம் 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 ஷாலோம்.